யா ரப்பனா யா ரப்பனா யா ரப்பனா யா ரப்பி ஸல்லி அலா நபி முஹம்மதி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகழ் அனைத்தும் அல்லாஹுவுக்கே. அவனுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இந்த மஜ்லிஸை சிறப்பாக செய்யக்கூடிய வாய்ப்பை தந்திருக்கின்றான். முதற்கட்டமாக இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்தமைக்கு இந்த சிராஜ் மௌலவி தலைமையிலான குழுவினருக்கு நாங்கள் தனிப்பட்ட ரீதியிலும் இங்கு வந்திருக்கின்ற அனைவர் சார்பாகவும் இந்த நிகழ்ச்சி சார்பாக நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டோம். இந்த நிகழ்ச்சிக்காக வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய சங்கைக்குரிய முஹாஜிரின் ஹசரத் அவர்களை, இதே போன்று எங்களுடைய பேச்சாளர் சங்கைக்குரிய அப்துல்லா ஜமாலி ஹசரத் அவர்களை, ஹசரத் எஹ்சான் இக்பால் காதிரி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இங்கே வந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய சலாம் உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குறிப்பாக சிராஜ் நஜாஹி அவர்கள் இந்த இடத்திலே முக்கியமான ஒரு விஷயத்தை சொன்னார்கள். இப்பொழுது வந்திருக்கின்ற இயக்கங்கள், இலங்கையிலே ஊடுருவிருக்கின்ற இயக்கங்கள், அதே போன்று உலகளாவிய ரீதியிலே ஊடுருவிருக்கின்ற இயக்கங்கள் அண்மை காலமாக குறிப்பாக 1920ஆம் ஆண்டின் பின்னர் உலகுக்கு எவ்வாறு வந்தார்கள், அவர்களுடைய வளர்ச்சி என்ன, அதன் பின்னரான தரிகாக்களுடைய பாதையிலே தரிகாக்களுடைய போக்கிலே ஏற்பட்ட மந்தகதி என்ன, அதற்குரிய காரணம் என்ன, இஸ்லாத்திற்கு தரிகாக்கள் எவ்வாறான பங்களிப்புகளை செய்திருக்கின்றன, அதே போன்று இந்திய துணைக்கண்டத்திலே தப்லீக் ஜமாத் என்ற ஒரு அமைப்பு வளர்ந்து அதன் பின்னர் இமாம் அஹமது ரில்லா அவர்களுடைய எழுச்சி, அதன் மூலம் ஏற்பட்ட விளைவுகள் என்பதை பற்றி ஹசரத் எஹ்சான் இக்பால் அவர்கள் இங்கே சிறப்பாக குறிப்பிட்டிருந்தார்கள். குறிப்பாக நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியிலே இந்த தலைப்பை தெரிவு செய்ததற்குரிய முக்கிய காரணம், அதாவது தரிகாக்களுடைய பங்களிப்பானது இஸ்லாத்திற்கு மிகவும் பாரிய அளவிலான, இன்று வரை விரல் விட்டு எண்ண முடியாத அளவுக்கு இஸ்லாத்தினுடைய பங்களிப்பு அதிகமாக காணப்படுகிறது. ஆனால் தரிகாக்கள் அந்த அளவு வழங்கிய பங்களிப்பு இன்று எங்கள் மத்தியிலே, குறிப்பாக வளர்ந்து வருகின்ற இளைஞர் சமூகத்துக்கு மத்தியிலே இருந்து மிகவும் திட்டமிட்ட அடிப்படையிலே தரிகாக்கள் எவ்வாறான பங்களிப்பை வழங்கி இருக்கின்றன. குறிப்பாக தரிகாக்கள் இஸ்லாத்திற்குரிய பங்குகள், அதே போன்று தரிகாக்கள் ஜிஹாதுக்குரிய எவ்வாறான பங்களிப்புகளை வழங்கி இருக்கின்றன, வங்கிகளை அமைப்பதற்குரிய எவ்வாறான பங்களிப்புகளை வழங்கி இருக்கின்றன, இஸ்லாமிய பொருளாதாரம், அதே போன்று தரிகாக்கள் என்பது ஒரு சின்னொரு விடயங்கள் மாத்திரமல்ல, ஜிக்ரோடு ஔராதுகளோடு மாத்திரம் வரையறுக்கப்பட்ட விஷயம் அல்ல. அல்லாஹ் தஆலா வழங்கி இருக்கின்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டியிருக்கின்ற வழிமுறைகளை அச்சொட்டாக ஒவ்வொரு சமூகத்திற்கும் காலத்திற்கு காலம் பிசகாமல் யஹூதி நசாராக்களுடைய சதிகளிலிருந்து பாதுகாத்த அமைப்புகளை தான் தரிகாக்கள் விடவாகும் என்பதை இந்த இடத்திலே கூறிக்கொண்டு, குறிப்பாக இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இந்த மாதம் ரபியுல் அவ்வல் மாதத்தை முடித்துக்கொண்டு அடுத்த மாதம் ரபியுல் ஆகிர் மாதத்தை நாங்கள் ஆரம்பி இருக்கின்றோம். ரபியுல் ஆகிர் மாதம் என்று சொல்கின்ற பொழுது எங்களுக்கு அனைவருக்கும் ஞாபகம் வருகின்ற ஒரு முக்கியமான விடயம் தான் இமாம் அப்துல் காதிர் ஜீலானி கதஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவர்கள். இமாம் அப்துல் காதிர் ஜீலானி கதஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவர்களுடைய பங்களிப்புகள், எவ்வாறான பங்களிப்புகளை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் என்பதை பற்றி நாங்கள் எங்களுடைய சமூகம் தெளிவாக அறியவில்லை. காரணம், அதற்கு அவர்களுடைய கராமத்துக்கள், நிறைய கராமத்துக்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் உலகளாவிய ரீதியிலே வழங்கி இருக்கின்ற பங்களிப்புகள், சமூகத்திற்கு எவ்வாறான பங்களிப்புகளை வழங்கியிருக்கிறார்கள் என்பதை பற்றி நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியிலே பேசவிருக்கின்றோம். குறிப்பாக இமாம் அப்துல் காதிர் ஜீலானி கதஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவர்கள் அந்த காலத்திலே ஈரான் நாட்டிலே, இப்போது இருக்கின்ற ஈரான் நாட்டிலே வடபகுதி நகரான ஜீலான் என்ற பிரதேசத்திலே அவர்கள் பிறக்கிறார்கள். அந்த காலப்பகுதியில் நீங்கள் அனைவரும் கேட்டிருப்பீர்கள், அவர்கள் பிறக்கும் போது பல்வேறு கராமத்துக்களை நிகழ்த்தினார்கள். அதே போன்று அவர்கள் ஜீலான் நகரிலிருந்து ஈராக் நாட்டுக்கு பல நாட்கள் பயணத்தின் பின்னர் வருகின்ற பொழுது இடைநடுவே கல்வர் கூட்டத்தால் மறைக்கப்பட்ட போது அங்கே பெரிய ஒரு கராமத் நடந்து ஒரு வழிகடர் கல்வர் கூட்டத்தையே அவர்கள் திருப்பிய ஒரு வரலாறு இருக்கின்றது. இவ்வாறு பார்க்கின்ற பொழுது இமாம் அப்துல் காதிர் ஜீலானி கதஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவர்கள் எவ்வாறான பங்களிப்புகளை, சமூக ரீதியான பங்களிப்புகளை வழங்கினார்கள் என்பதை இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக இமாம் அப்துல் காதிர் ஜீலானி கதஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவர்களை பற்றி அண்மை காலத்திலே வெளிவந்த ஒரு முக்கியமான நூல் தான் அரபு மொழியிலே ஜோர்தான் நாட்டைச் சேர்ந்த கலாநிதி மாஜித் இர்சான் கைலானி என்பவர் வெளியிட்ட ஒரு நூல், ஆக்கலா லஹர ஜீலு சலாஹுதீன் வஹாகதா ஆதத் அல் குதுஸ் என்ற நூல். குறிப்பாக
இன்று நாங்கள் அனைவரும் அறிந்திருக்கின்ற முக்கியமான ஒரு விடயம் தான் இந்த பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசல், பலஸ்தீன் நாட்டிலே அமைந்திருக்கின்ற பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசலை கைப்பற்றின வரலாறு எப்படி என்று பார்க்குமானால், நீங்கள் அனைவரும் அறிந்த ஒரு முக்கியமான விடயம் தான் பலஸ்தீன் நாட்டிலே அமைந்திருக்கின்ற பைத்துல் மக்திஸ் பள்ளிவாசலை கைப்பற்றிய பெருமை சுல்தான் சலாஹுதீன் அவர்களை சாரும். நீங்கள் அனைவரும் அறிந்த ஒரு விஷயம்தான். இந்த சுல்தான் சலாஹுதீன் அவர்களுடைய வரலாறு என்ன, அவர்கள் எவ்வாறு வளர்க்கப்பட்டார்கள், எந்த சூழ்நிலையில் இருந்து அவர்கள் எடுத்துச் செல்லப்பட்டார்கள், வளர்க்கப்பட்டார்கள் என்று பார்க்கின்ற பொழுது குறிப்பாக கலாநிதி மாஜித் இத்ரிஸ்லான் கைலானி அவர்கள் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான விடயம்தான். அதற்கு முன்னர் இந்தியா துணை கண்டத்திலே தோன்றிய மிக முக்கியமான ஒரு அறிஞராக கருதப்படுகின்ற இமாம் அஹமது ரில்லா அவர்கள் கூறிய ஒரு கருத்தை நான் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இமாம் அஹமது ரில்லா அவர்கள் கூறுகின்ற ஒரு முக்கியமான விடயம்தான், சிறு வயதிலே இமாம் அப்துல் காதர் ஜீலானி அவர்கள் அந்த காலத்திலே மாபெரும் வலியுல்லாவாக இருந்த காலப்பகுதியிலே சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி அவர்களுடைய தந்தை அவர்கள் இமாம் அப்துல் காதர் ஜீலானி கதசல்லாஹு சிரஹுல் அசீஸ் அவர்களிடம் அவருடைய மகனை அழைத்து செல்வார்களாம். அடிக்கடி அழைத்து சென்று இமாம் அப்துல் காதர் ஜீலானி கதசல்லாஹு சிரஹுல் அசீஸ் அவர்களை தரிசிக்க செய்வார்களாம். அவருடைய தந்தை நஜீமுத்தீன் அய்யூபி என்ற பெரிய ஒரு மன்னர் இருந்தார் அந்த காலத்தில். சுல்தான் சலாஹுதீனுடைய தந்தையார் நஜீமுத்தீன் அய்யூபி சுல்தான் சலாஹுதீன் அவர்களை தன்னுடைய ஷேகான குதுப் நாயகம் அவர்களிடையே அழைத்து சென்று அவர்களை துவா செய்து கொள்ளுமாறு அவர்களிடம் கேட்பார்களாம். என்னுடைய மகனுக்காக நீங்கள் துவா செய்து கொள்ளுங்கள் என்று. அவர்கள் ஒவ்வொரு தடவையும் தன்னுடைய மகனுடைய தலையிலே கழுத்திலே அவர்கள் முத்தமிடுவார்களாம். முத்தமிட்டதன் பின்னர் அவர்களுக்காக இமாம் அப்துல் காதர் ஜீலானி கதசல்லாஹு சிரஹுல் அசீஸ் அவர்கள் துவா செய்வார்களாம். இந்த சம்பவத்தை இமாம் அஹமது ரில்லா அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். பின்னர் ஒரு நாள் இந்த சம்பவம் பற்றி அவர்களிடம் கேட்கப்பட்ட பொழுது, நீங்கள் பல்வேறு யுத்தங்களிலே கலந்து கொண்டிருக்கிறீர்கள், குறிப்பாக இந்த குருசேடர்ஸ் என்று சொல்வார்கள், சிலுவை வீரர்கள், பிரித்தானியாவிலே இருந்து அந்த காலத்திலே வத்திக்கானுடைய உதவியோடு இயங்கிய அமைப்புகள் தான் இந்த குருசேடர்ஸ். அதாவது முஸ்லிம் உலகை முற்றாக கைப்பற்றி பலஸ்தீனை கைப்பற்ற வேண்டும், அதன் பின்னர் மக்கா மதீனா வரை அவர்களுடைய ஆட்சி எல்லையை விஸ்தரிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருந்தது. இதே காலப்பகுதியில் பாரிய ஒரு யுத்தம் இடம்பெற்றுக் கொண்டிருந்த காலப்பகுதியிலே, குறிப்பாக 3வது குருசேடர்ஸ் யுத்தம் நடந்து கொண்டிருந்த காலப்பகுதியிலே, அதன் இறுதி கட்டத்திலே சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி அவர்களிடம் அவருடைய அந்தரங்க செயலாளர் வந்து கேட்கிறார், நான் பல்வேறு யுத்தங்களிலே உங்களோடு கலந்து கொண்டிருக்கின்றேன், ஆனால் எந்த யுத்தத்திலும் கூட உங்களுடைய எதிரினுடைய வாள் உங்கள் பக்கத்திற்கு வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இல்லை, அதற்குரிய காரணம் என்ன என்று கேட்கிறார். அவர் சொல்கிறார், இந்த சம்பவத்தை இமாம் அஹமது ரில்லா அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள், மிக தெளிவாக பதிவு செய்திருக்கின்ற சம்பவம். சுல்தான் சலாஹுதீன் அவர்கள் சொல்கிறார்கள், நான் சிறு காலத்திலே இருக்கின்ற பொழுதும் என்னுடைய தந்தை என்னை அப்துல் காதர் ஜீலானி கதசல்லாஹு சிரஹுல் அசீஸ் அவர்களுடைய சபை கலைந்து செல்வார்கள். அவர்கள் என்னுடைய களத்தை முத்தமிட்டார்கள். அந்த முத்தமிட்ட இடத்தை ஒரு நாளும் இந்த வாள் அண்டாது. அதனால்தான் இந்த கராமத், அதனால் தான் நாங்கள் இந்த அளவு காலம் இவர்களுடைய யூதர்களுடைய கிறிஸ்தவர்களுடைய சதியிலிருந்து நாங்கள் இன்று வரை பாதுகாக்கப்பட்டிருக்கின்றோம் என்று இமாம் அஹமது ரில்லா அவர்கள் பதிவு செய்திருக்கின்ற ஒரு சிறப்பான சம்பவம் காணப்படுகிறது. குறிப்பாக நாங்கள் இன்று எங்களுடைய சமூகத்திலே இருக்கின்ற ஒரு முக்கியமான பிரச்சனை தான் சமூக சீர்திருத்தம். சமூகத்திலே மாற்றங்கள் வேண்டும். அடிக்கடி கூறுவார்கள், வீடுகளுக்கு வருவார்கள், அல்லது ஒவ்வொரு அமைப்புகளில் இந்த பல்கலைக்கழகங்களில் கூட பாடசாலைகளில் கூட பார்க்கின்ற பொழுது இருக்கின்ற முக்கியமான ஒரு பிரச்சனை தான் சமூகத்திலே மாற்றங்களை மேற்கொள்ள வேண்டும், சமூகத்திலே திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும். ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. சமூக மாற்றம் எங்கே இருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்பதை பற்றி இமாம் அப்துல் காதர் ஜீலானி கதசல்லாஹு சிரஹுல் அசீஸ் அவர்கள் சிறப்பாக குறிப்பிட்டிருப்பதாக கலாநிதி மாஜித் இத்ரிஸ்லான் கைலானி அவர்கள் இந்த நூலிலே குறிப்பிடுகிறார். இதிலே இமாம் அல் கசாலி அவர்களுடைய பங்களிப்பு பற்றியும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இமாம் அல் கசாலி அவர்களை நாங்கள் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்துவது முக்கியமாக இருக்கிறது. இன்று சமூகத்திலே பல்வேறு அம்சங்கள் பற்றி பேசப்படுகிறது. குறிப்பாக சமூகத்திலே நாங்கள் வைத்தியர்களை உருவாக்க வேண்டும், டாக்டர்ஸ்மாரை உருவாக்க வேண்டும், வேற இன்ஜினியர்ஸ்களை உருவாக்க வேண்டும், ப்ரொஃபஷனல்ஸ் உருவாக்கப்பட வேண்டும். இதே போன்று சமூக தேவைக்காக பல்வேறு காரணிகள் உருவாக்கப்பட வேண்டும் என்று இமாம் அல் கசாலி கூறிய கருத்துக்களை இன்றைய நவீன அமைப்புகள் மக்களுக்கு மத்தியிலே கூறி அவர்களுடைய பிரசார உத்திகளை பயன்படுத்தி வருகிறார்கள். ஆனால் 1000 வருடங்களுக்கு முன்னர் இமாம் அல் கசாலி அவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு விடயம் தான், இமாம் அல் கசாலி அவர்களிடத்திலே அந்த காலத்தில் சிறந்த மார்க்க அறிஞர்கள் இருந்தார்கள், சிறந்த மார்க்க உலமாக்கள் இருந்தார்கள். அவர்கள் மார்க்க துறையிலே இஸ்லாமிய சரியா அடிப்படையிலே மிகவும் விற்பனர்களாக இருந்தார்கள். ஆனால் நீங்கள் அனைவரும் மருந்தெடுக்க செல்கிறீர்கள், உங்களுடைய நோய்க்கு நீங்கள் மருந்தெடுக்க செல்கின்றீர்கள், ஆனால் உங்களுடைய மருந்துக்காக நீங்கள் ஒரு யூதை நாடி செல்கிறீர்கள் அல்லது ஒரு கிறிஸ்தவரை நாடி செல்கின்றீர்கள். உங்களுடைய சமூகத்திலே இருக்கின்ற பிரச்சனை இதுதான். நீங்கள் உங்களுடைய சமூகத்திலே அடிப்படையாக இருக்கின்ற பிரச்சனை, ஒரு சமூகத்திலே நீங்கள் ஒரு வைத்தியரை உருவாக்கவில்லை,
உங்களுக்கு தேவையான சட்டத்துறை வல்லுநர்களை நீங்கள் உருவாக்கவில்லை என்பதை இமாம் அல் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த காலத்திலேயே சுட்டிக்காட்டியிருப்பதைத்தான் இன்றைய இருக்கின்ற நவீன இயக்கங்களும் அமைப்புகளும் இமாம் அல் கஸாலி அவர்கள் 1000 வருடங்களுக்கு முன்னரே குறிப்பிட்ட விஷயங்களைத்தான் இன்றைய அமைப்புகள் சுட்டிக்காட்டுகின்றன. குறிப்பாக இமாம் அப்துல் காதிர் ஜீலானி மற்றும் இமாம் அல் கஸாலி இமாம் போன்ற இமாம்கள் செய்த முக்கியமான ஒரு வேலை தான் அவர்கள் தங்களுடைய சமூகத்தை மாற்றினார்கள். முக்கியமாக சமூகத்தை தனிமனிதர் அடிப்படையிலே தனி மனிதரிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும், சீர்திருத்தத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்பதை அவர்கள் விரும்பினார்கள் என்று கலாநிதி மாஜர் இஸ்லாம் கைலானி அவர்கள் இந்த புத்தகத்திலே குறிப்பிடுகிறார்கள். இதே போன்று நாங்கள் முக்கியமாக இன்று இருக்கின்ற முக்கியமான ஒரு பிரச்சனை தான் துருக்கி. எல்லாருக்கும் தெரியும், இன்று துருக்கியிலே இருக்கின்ற பிரச்சனை முக்கியமான இன்று இருக்கின்ற நவீன இயக்கங்கள் கூட சொல்லி வருகின்ற முக்கியமான பிரச்சனை தான் இன்று துருக்கி ஜனாதிபதியை ஒரு கலீஃபாவாக காட்டி வருகிறார்கள். துருக்கி தான் இன்று இருக்கின்ற சிறந்த ஆட்சியாளர்கள், சிறந்த ஆட்சி செய்யக்கூடியவர்கள் என்று. இந்த பக்கத்தில் இருப்பவர் தான், இடது பக்கத்திலே தொப்பி இல்லாமல் இருப்பவர் தான், அவருடைய பெயர் ஃபத்ஹுல்லா குலன் என்பவர், துருக்கி நாட்டை சேர்ந்தவர். அதே போன்று வலது பக்கத்திலே நீங்கள் பார்க்கின்றீர்கள் ஒரு படத்தை, வலது பக்கத்தில் இருப்பவர் ஷேக் மஹமூத் எஃபந்தி என்பவர், நக்ஷபந்தியா தரிகாவின் மிகப்பெரிய ஷேக். அதே போன்று அடுத்த பக்கத்தில் இருப்பவர் துருக்கி நாட்டின் ஜனாதிபதி ரஜப் எர்தோகன் அவர்கள். குறிப்பாக நான் இதற்கு முன்னால் முக்கியமான ஒரு விடயத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த ஃபத்ஹுல்லா குலன் என்பவனுடைய வரலாறு எவ்வாறு அமைந்திருக்கின்றது என்பது. குறிப்பாக 1924ஆம் ஆண்டு 23ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே இஸ்லாமிய கிலாபத் அமைப்பு, அதாவது சவுதி அரேபியாவின் உதவியுடன் சவுத் பரம்பரையின் உதவியோடு அன்றைய கிலாபத், இஸ்லாமிய கிலாபத் கிட்டத்தட்ட 1000 வருடங்களாக இருந்து வந்த ஒரு கிலாபத் அளிக்கப்பட்ட வரலாறு அனைவரும் அறிந்தது. குறிப்பாக பிரித்தானியாவுடைய உதவியோடு, பிரான்சியரின் உதவியோடு அவர்களுடைய கிலாபத், இஸ்லாமிய கிலாபத் என்பது அன்று அளிக்கப்படுகிறது. அதே காலப்பகுதியிலே ஒருவர் ஆட்சிக்கு அமர்த்தப்படுகிறார், கமால் அத்தா துர்க் என்பவர் அதே காலத்திலே ஆட்சியில் அமர்த்தப்படுகிறார். இதே காலப்பகுதியிலே இருக்கின்ற முக்கியமான ஒரு பிரச்சனை தான் 1923ஆம் ஆண்டின் பின்னர் துருக்கியிலே ஒரு சட்டம், அரசியல் அமைப்பு வரையப்படுகிறது. அதாவது துருக்கி குடியரசாக மாற்றப்பட்டு மக்கள் ஆட்சி நாடாக மாற்றப்பட்டு அங்கே அரசியல் அமைப்பு வரையப்படுகிறது. இதே காலப்பகுதியிலே இவர்களுக்கு, அதாவது இஸ்லாமிய அமைப்புகள் அனைத்தும் தடை செய்யப்பட்டன. தரிகாக்கள் எல்லாத்தையும் அவர்கள் தடை செய்தார்கள். பகிரங்கமாக முகம் மூட முடியாது, தலைகளை பெண்களுக்கு மூட முடியாது, குர்ஆனை எடுத்து செல்ல முடியாது. இது போன்ற பல்வேறு சிக்கல்களையும் பல்வேறு தடைகளையும் இஸ்லாமிய இயக்கங்கள் மீது அவர்கள் சுமத்துகிறார்கள். இதே காலப்பகுதியிலே இருக்கின்ற காலப்பகுதியிலே தான் ஷேக் ஃபத்ஹுல்லா குலன் என்பவர் துருக்கி நாட்டிலே ஒரு இளைஞராக அந்த காலப்பகுதியிலே இருக்கின்றார். அவர் சிறிய காலப்பகுதியிலே துருக்கியின் வடப்பகுதியைச் சேர்ந்தவர். அவர் சிறிய காலப்பகுதியிலே உலமாக்களிடம் சென்று, குறிப்பாக அவர் படித்த புத்தகங்களை பற்றி சொல்கின்ற பொழுது இமாம் அப்துல் காதிர் ஜீலானி கதஸல்லாஹு சிரஹுல் அசீஸ் அவர்களுடைய புத்தகத்தை மாத்திரமே தான் படித்ததாகவும் அதன் மூலம் தனக்கு பல்வேறு அறிவுகளை எட்டிக்கொள்ள முடிந்ததாகவும் அவர் கூறுகிறார். குறிப்பாக இவருடைய வரலாற்றை பற்றி இன்றைய நவீன வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கின்ற பொழுது ஒரு முக்கியமான விடயத்தை சொல்கிறார். அதாவது இவருடைய காலத்திலே சிறிய மாணவர் குழுக்களை அவர்கள் அமைத்திருந்தார். ஒவ்வொரு பிரதேசங்களையும் சேர்ந்த திறமையான மாணவர்களை அவர்கள் அழைத்து அவர்களுடைய குழுவிலே, அமைப்பிலே அவர்கள் இணைத்துக் கொண்டார்கள். அவர்களுக்கு இவர்கள் செய்கின்ற முக்கியமான ஒரு வேலைதான், நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் சிக்கர் ஔராதுகளை, சலவாத்துக்களை சொல்லி வர வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமல்களை வழங்குகிறார்கள். குறிப்பிட்ட அமல்களை வழங்குவதன் மூலம் பிற்காலத்திலே அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய மாணவர் அமைப்பானது விரிவடைகிறது. 5, 10, அது மாதிரி 20 என்றிருந்து 100 என்று ரகசியமான முறையிலே அவர்களுடைய மாணவர் அமைப்பு மிகவும் வேகமாக வளர்ச்சி அடைந்து கவர்ந்து வேகமடைகிறது. இதே காலப்பகுதியில் நடந்த ஒரு முக்கியமான பிரச்சனை தான், துருக்கியிலே பகிரங்கமான முறையிலே அது ஒரு இஸ்லாமிய நாடாக முன்பிருந்தாலும் தடை செய்யப்படுகின்றது. இஸ்லாத்தை எந்த விதத்திலும் பரப்ப முடியாது. துருக்கியிலே இஸ்லாத்தை பரப்பினால் அவர்களுக்கு சட்டப்படி சிறை தண்டனை வழங்கப்படும். இது பாரிய ஒரு பிரச்சனையாக இருந்தது. எனவே ஃபத்ஹுல்லா குலன் அவர்கள் செய்த முக்கியமான ஒரு தான் ரகசியமான முறையிலே ஒவ்வொரு அறைகளை பயன்படுத்தி தரிகாக்களுடைய போதனைகளை அவர் அவருடைய மாணவர்களுக்கு வழங்கி வருகிறார். இதே காலப்பகுதியிலே அவர் ஒரு சிந்தனையை முன்வைத்தார். அதாவது துருக்கியில இருக்கின்ற ஒவ்வொரு அமைப்புகள், துருக்கியில இருக்கின்ற இராணுவம், துருக்கியில இருக்கின்ற அரசாங்கத்துறை, துருக்கியில இருக்கின்ற நீதித்துறை போன்ற பிரபலமான அமைப்புகளிலே எங்களுடைய மாணவர்களை இணைத்துக் கொள்ள வேண்டும், அவர்களை இணைக்க வேண்டும் என்ற ஒரு முக்கியமான யோசனையை அவர் முன்வெளிகிறார். அல்லாஹ் தஆலா அவருக்குரிய அந்த உதிப்பை கொடுக்கிறார். பிறகு அவருடைய மாணவர்களுக்கு நீதித்துறையிலே, இதே போன்று அரசாங்க துறையிலே போன்ற முக்கியமான துறைகளிலே அவர்களை பங்காளிகளாக மாற்றுகிறார்கள்.
அவர்களை அங்கு பணிபுரிகின்ற ஊழியர்களாக இவர்கள் இணைத்துக் கொள்கிறார்கள். இதன் பின்னர் நடந்த முக்கியமான ஒரு விஷயம்தான், அவர்களுக்கு பகிரங்கமான முறையிலே மார்க்க கடமைகளை செய்ய முடியாது. அந்த காலத்திலே துருக்கியிலே மிகவும் கடுமையாக இருந்தது சட்டம். அதாவது தொழுவதை கண்டால் கூட அவர்கள் சிறையில் போடுவார்கள். நான் இன்ஷா அல்லாஹ் பின்பு குறிப்பிடுகின்றேன். ஷேக் நாசிம் அல் ஹக்கானி அவர்கள் பல்வேறு தடவைகள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்கான காரணம், நாசிம் அல் ஹக்கானி அவர்கள் பகிரங்கமான முறையிலே அசான் சொன்னமைக்குத்தான் அதற்கான காரணம் என்று அறிவிக்கிறார்கள். குறிப்பாக ஃபத்ஹுல்லா குலன் அவர்கள் அந்த காலத்திலே செய்த ஒரு முக்கியமான விஷயம்தான், பகிரங்கமான முறையிலே வணக்க வழிபாடுகளை மேற்கொள்ள முடியாது, தொழுகையை நடத்த முடியாது. எனவே இவர்கள் அவருடைய மாணவர்கள் ஒவ்வொருவருக்கும் பத்துவா கொடுக்கிறார், நீங்கள் சைகை மூலம் தொழுது கொள்ளலாம், நீங்கள் சைகையின் மூலம் தொழுது கொள்ளலாம். அதன் மூலம் அல்லாஹ் தஆலா அவங்களுடைய நடவடிக்கைகளை ஏற்றுக்கொள்வான் என்று. ஏனென்றால் செய்வதற்கு ஒரு வழியும் இல்லை. தரிகாக்களை சேர்ந்தவர்கள் அந்த காலத்திலே அவ்வளவு நிர்பந்தம். தரிகாக்களை பாதுகாக்க வேண்டும், தரிகாக்கள் பாதுகாக்கப்பட்டால் தான் துருக்கியில இஸ்லாம் பாதுகாக்கப்படும் என்ற நிலை அன்று தோன்றியிருந்தது. எனவே நீங்கள் சைகையின் மூலம் உங்களுடைய கடமைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம். குறிப்பாக இதே காலத்திலே இருந்த துருக்கியின் இராணுவத்திலே இருந்த முக்கியமானவர்கள் சைகையின் மூலம் அன்றாட தொழுகை நடவடிக்கைகளை முடித்ததாகவும் அவர்கள் கூறுகிறார்கள். இதே போன்று ஃபத்ஹுல்லா குலன் அவர்களுடைய தாடி சம்பந்தமாக நான் அவருடைய நெருங்கிய மாணவர்களிடத்திலே பேசுகின்ற பொழுது அவர் சொன்னார், என்னுடைய ஆசிரியர் தாடி இல்லாமல் இருக்கிறார், இவரை பார்த்தால் வேறொரு ஜமாத்தை சேர்ந்தவரை போல விளங்குகிறார். ஆனால் அதற்குரிய காரணத்தை அவர் சொன்னார். மேற்குலக நாடுகளிலே துருக்கியிலே அன்று தாடி வைப்பது கூட பெரும் பிரச்சனையாக இருந்தது. தாடி வைத்தவர்கள் அனைவரையும் அவர்கள் சிறைக்கு அழைத்து சென்றார்கள். என்னுடைய ஆசிரியர் இன்று கூட, இவர் தற்சமயம் அமெரிக்காவிலே வாழ்ந்து வருகிறார், இவர் இன்று கூட தாடியை எடுக்கும் பொழுது ஒவ்வொரு தடவையும் தாடியை வளர்க்கும் போது அதற்காக தௌபா செய்கிறார் என்று அவர்கள் என்னிடம் சொன்னார்கள். அது எந்த அளவுக்கு உண்மையோ இல்லோ தெரியாது. ஆனால் அவர்கள் அந்த அளவு மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக பல்வேறு சவால்களுக்கு முகம் கொடுத்து, குறிப்பாக பிற்காலத்திலே 2000ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஆகும் பொழுது ஃபத்ஹுல்லா குலனுடைய அமைப்பானது மிகவும் கடுமையான அமைப்பாக மாறி துருக்கியிலே இஸ்லாமிய ஆட்சி ஏற்படுவதற்குரிய ஒரு சூழலை ஏற்படுத்தினார். அவருடைய குறிப்பாக துருக்கி இராணுவத்திலே இன்று பல்வேறு முக்கிய அங்கத்தவர்கள் இவருடைய அமைப்பை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் காதிரியா தரிகாவை பின்பற்றுகிறார்கள். அதே போன்று துருக்கியின் நீதித்துறையிலே, ஜுடிஷியரியிலே முக்கியமானவர்கள் இவருடைய அமைப்பினர். அதே போன்று அரசாங்க கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன், இது போன்ற பல்வேறு அமைப்புகளிலே இவருடைய மாணவர்கள் தான் அனைவரும் இருக்கிறார்கள். இதே போன்று துருக்கியினுடைய ஜனாதிபதியாக இருக்கின்ற ஃபத்ஹுல்லா குலன் அவர்கள், இந்த படமானது துருக்கியில் 2 மாதங்களுக்கு முன்னர் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னர் எடுக்கப்பட்ட படம். அந்த படத்தில் இருப்பவர் தான் ஷேக் மஹமூத் அல் எஃபந்தி அவர்கள். மஹமூத் அல் எஃபந்தி அவர்களை பற்றி சொல்கின்ற பொழுது, இன்றைக்கு 5 வருடங்களுக்கு முன்னர் துருக்கி நாட்டின் தலைநகர் இஸ்தாம்புல் நகரிலே மாபெரும் ஒரு மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டின் போது உலக நாடுகளைச் சேர்ந்த கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான உலமாக்கள் இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டார்கள். அவர்கள் சொன்ன முக்கியமான ஒரு விடயம், ஏகோபித்து சொன்ன விடயம், வஹாபிகள் கூட ஏற்றுக்கொள்ளும் முக்கியமான ஒரு விஷயம் தான், இவர் தான் இந்த காலத்தினுடைய முஜத்தித் என்று கூறினார்கள். பல்வேறு அபிப்பிராய பேதங்கள் இருந்தாலும் கூட அவ்வளவு ஒரு சீர்திருத்தமான ஒரு குழுவை அவர் அமைத்து வைத்திருக்கின்றார். இவர் மஹமூத் எஃபந்தி அவர்களுடைய தரிகாவை சேர்ந்தவர். இவருடைய தரிகா நக்ஷபந்தியா தரிகா. நக்ஷபந்தியா தரிகாவை சேர்ந்த ஒரு கிளை தரிகாவைத்தான் அவர் பின்பற்றுகிறார். அவருடைய முரீத்தான் தற்போது துருக்கி ஜனாதிபதியாக இருப்பவர். எனவே வேறு இயக்கங்களைச் சேர்ந்தவர்கள் அல்ல. துருக்கியிலே இஸ்லாமிய ஆட்சியை ஏற்படுத்துவதற்கு, வலுவான இஸ்லாமிய கட்டமைப்பை ஏற்படுத்துவதற்கு இந்த நக்ஷபந்தியா தரிகா மிகவும் வலுவான பங்களிப்பை செய்து வருகிறது. அவருடைய தரிகாவின் பெயர் இஸ்மாயில் அகா என்ற ஒரு தரிகா. இது அவர்களுடைய தரிகாவிலே அதற்குரிய 2 காரணங்கள் சொல்லப்படுகிறது. அவர்களுடைய மாணவர்கள் மிகவும் பலசாலிகள். அவர்கள் மார்க்க அடிப்படையிலும் தான், பொருளாதார அடிப்படையிலும் தான் பல்வேறு வல்லமைகளை பெற்றவர்களாக அவர்கள் கருதப்படுகிறார்கள். எனவே இன்று இலங்கையிலே இருக்கின்ற ஊடகங்கள், தமிழிலே வருகின்ற ஊடகங்களானது இந்த துருக்கி ஜனாதிபதியை பற்றி மிகவும் புகழ்ந்து, அவர்கள் ஒரு தங்களுடைய அமைப்பை சேர்ந்தவர்கள், தங்களுடைய இயக்கத்தை ஆதரிப்பவர்கள் என்றெல்லாம் சொல்லி மக்களுக்கு மத்தியிலே, எங்களுடைய இளைஞர் யுவதிகளுக்கு மத்தியிலே போலி பிரசாரங்களை மேற்கொண்டு துருக்கி ஜனாதிபதியை காட்டி கூட அவங்களுடைய இயக்க வேலைகளை செய்து கொண்டிருக்கின்ற பல்வேறு நபர்கள் இருக்கிறார்கள். எனவே இவர்களை பார்க்கின்ற பொழுது குறிப்பாக இவர்கள் நக்ஷபந்தியா தரிகாவை சேர்ந்தவர் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகின்றேன். இதே போன்று கிட்டத்தட்ட 1923ஆம் ஆண்டின் பின்னர் துருக்கியிலே பாரிய பிரச்சனை ஏற்படுகிறது.
பாரிய பிரச்சனை ஏற்பட்டதன் பின்னர் இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக நக்ஷபந்தியா தரீகா ஆற்றிய பங்களிப்புகள் இதுவரை வரலாற்றிலிருந்து அகற்ற முடியாது என்று அமெரிக்காவின் ஜார்ஜ் டவுன் பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற பேராசிரியர் ஹமீத் அல்கர் என்ற ஒரு பேராசிரியர் சொல்கிறார். அதிலே முக்கியமான ஷேக் நாசிம் அல் ஹக்கானி அவர்களுடைய பணிகளை பற்றி அவர்கள் அந்த இடத்திலே பிரஸ்தாபிக்கின்ற பொழுது, ஷேக் நாசிம் அல் ஹக்கானி அவர்கள் பல்வேறு தடவைகளிலே துருக்கியிலே அந்த காலத்தில் 23ஆம் ஆண்டின் பின்னர் ஏற்பட்ட பிரச்சனைகள் காரணமாக அசான் சொல்லும் போது அசான் சொல்லியமைக்காகவும் பல்வேறு தடவைகள் அவர் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கின்றார். நாசிம் அல் ஹக்கானி அவர்கள் அவருடைய பங்களிப்புகளை பற்றி ஷேக் முத்தவல்லி ஷஹராவி அவர்கள் ஒரு முறை எகிப்து அல் அஸர் பல்கலைக்கழகத்தில் இருந்த மிகவும் சிரேஷ்டமானவர். அவர் சொன்ன ஒரு கருத்து முக்கியமானது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சில்சிலாவிலே வரக்கூடிய ஷேக் நாசிம் அல் ஹக்கானி அவருடைய பணியானது இறுதி காலம் வரை நீண்டு செல்லும் என்று அவர் ஒருமுறை தெரிவித்திருந்தார். ஷேக் நாசிம் அல் ஹக்கானியுடைய பங்களிப்புகளை இந்த இடத்திலே முக்கியமாக சொல்வதற்குரிய காரணம் என்றால், ஷேக் ஹபீப் அலி ஜிஃப்ரி அவர்கள் ஒருமுறை சொன்னார், ஷேக் நாசிம் அல் ஹக்கானி அவர்கள் உலகத்திலே பல்வேறு குழுக்களை இஸ்லாத்தில் எடுத்திருக்கிறார்கள். இலங்கையில் கூட பல்வேறு நபர்கள் இஸ்லாத்தை அவர்கள் மூலமாக ஏற்றிருக்கிறார்கள். ஷேக் நாசிம் அல் ஹக்கானி ஐரோப்பாவிலே ட்வின் டவர் மீதான தாக்குதல் 2001ஆம் ஆண்டின் பின்னரான தாக்குதலின் பின்னர் இஸ்லாத்திலே ஏற்பட்ட இஸ்லாத்தின் இமேஜில் ஏற்பட்ட கரும் புள்ளியை திருத்தி அமைப்பதற்கு ஷேக் நாசிம் அல் ஹக்கானி அவர்கள் ஆற்றிய பங்களிப்புகள் இன்று வரை பாராட்டு பேசப்படுகின்றது. குறிப்பாக நாசிம் அல் ஹக்கானி அவர்கள் செய்த முக்கியமான ஒரு பணிதான் பிரித்தானியாவிலே எலிசபெத் மகாராணியருடைய குடும்பத்தைச் சேர்ந்த பல்வேறு நபர்களை இஸ்லாத்தில் அடைத்தார்கள். அதே போன்று ஸ்பெயின், அதே போன்று உலகத்திலே இருக்கின்ற பல்வேறு நாடுகளிலே புருனை நாட்டிலே சுல்தான் கூட ஷேக் நாசிம் அல் ஹக்கானி அவர்களுடைய முரீதாக இன்று இருக்கிறார்கள். எனவே இவர்களுடைய தரீகாக்கள் ஆற்றிய பங்களிப்புகள் தான் இன்று வரை உலகத்திலே விரிந்து செல்கிறது என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்வது அவசியமாக இருக்கிறது. அடுத்த விடயம் நாங்கள் இந்த இடத்திலே பார்க்க வேண்டும். சுல்தான் அப்துல் ஹமீத் அவர்கள் இஸ்லாமிய ஆட்சியிலே இருந்த சிறந்த கடைசி கலீஃபா என்று அழைக்கப்படுபவர். இவருடைய காலத்திலே தான் சவுதி அரேபியா என்ற நாடு உருவாவதற்குரிய அடித்தளங்கள் இடப்படுகின்றன. இந்த காலப்பகுதியிலே தான் சவுதி அரேபியாவுக்கும் பிரித்தானியாவுக்கும் அன்றைய பிரித்தானிய அரசாங்கத்திற்கும் இடையிலே மிக மும்முரமான பேச்சுவார்த்தை இடம்பெறுகிறது. ஒரு வஹாபிய அரசாங்கம் உருவாக்கப்பட வேண்டும். அதாவது ஹிஜாஸ் என்ற அரசாங்கம் இருந்த காலப்பகுதியிலே அந்த ஹிஜாஸ் மாற்றப்பட்டு வஹாபிச அரசு ஒன்று ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்ற முயற்சிகள் இடம்பெறுகின்ற காலப்பகுதியிலே தான் சுல்தான் சலாஹுதீன் சுல்தான் அப்துல் ஹமீத் அவர்கள் துருக்கியிலே கலிஃபாவாக இருக்கிறார்கள். அவர்கள் அன்று துருக்கிக்கு மாத்திரம் கலிஃபாவாக இருக்கவில்லை, அவர்கள் உலகிலே இருந்த எல்லா முஸ்லிம் அமைப்புகளுக்கும் முஸ்லிம் நாடுகளுக்கும் அவர்கள் தான் கலிஃபாவாக இருந்தார்கள். அவர்களுடைய ஆளுநர்கள் தான் உலக நாடுகளிலே எல்லா இடங்களிலுமே அவருடைய பிரதிநிதிகள் தான் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அந்த அளவு வல்லமை பொருந்திய ஒரு கலிஃபாவாகத்தான் சுல்தான் அப்துல் ஹமீத் அவர்கள் கருதப்படுகிறார்கள். இவருடைய காலத்திலே இஸ்ரேல் நாட்டை உருவாக்குவதற்குரிய பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. இஸ்ரேல் என்ற நாடு உருவாக்கப்பட வேண்டும், பலஸ்தீனிலே உருவாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்ற போது இவருடைய செயலாளர் மூலமாக இவருக்கு ஒரு அறிவிப்பு கிடைக்கிறது. அதாவது, எங்களுக்கு யூத நாடான ஒரு தனி யூத நாடு ஒன்றை நாங்கள் அமைக்க வேண்டும், அதற்கு நீங்கள் எங்களுக்கு இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா அமைந்திருக்கின்ற பூமியை நீங்கள் எங்களுக்கு தர வேண்டும், அதன் மூலம் நாங்கள் உங்களுக்கு நிறைய பணங்களை தருகிறோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் அந்த காலத்திலே சுல்தான் அப்துல் ஹமீத் அவர்கள் ஷாதுலியா தரீகாவுடைய ஒரு முரீதாக இருந்தார்கள். அவருடைய ஷேக் ஷாதுலியா தரீகாவை சேர்ந்தவர்கள். இவர் ஷாதுலியா தரீகாவை சேர்ந்த ஒரு சுல்தான். ஆனால் அவர்கள் அழைக்கிறார்கள், சவுதியினுடைய தோன்றுவதற்கு முன்னர் பிரித்தானியாவை சேர்ந்தவர்கள் அன்று வருகிறார்கள். சுல்தான் அப்துல் ஹமீத் அவர்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான், நீங்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை என்னிடம் பணம் தந்து பெற்றுக்கொள்வதற்கு விரும்புவதை விட என்னுடைய உடம்பை துண்டு துண்டாக வெட்டி அதன் மேல் நீங்கள் ஏறி செல்வது மிகவும் சிறந்தது என்று கூறி அவருடைய கோரிக்கையை மறுத்துவிட்டார்கள். அதனை தொடர்ந்துதான் அவர் பிற்காலத்திலே அதன் பின்னர் கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு பின்னர் கலீஃபா பதவியிலிருந்து அகற்றப்பட்டு அதிலிருந்தே தூக்கப்படுகிறார். இதன் மூலம்தான் அவருடைய ஆட்சி அகற்றப்படுகிறது. இது போன்ற பல்வேறு கலீஃபாக்கள் ஷாதுலியா தரீகாவை சேர்ந்தவர்கள். இவ்வாறான தரீகாக்கள் தான், இவ்வாறான தலைவர்கள் தான் இன்றைய முஸ்லிம் உம்மா எதிர்பார்க்கின்ற தலைவர்கள்.
மோசடிக்காரர்களை முஸ்லிம் உம்மத் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. இதே போன்ற சிறந்த மனோநிலை படைத்த தலைவர்கள் இருந்தமையும் தான் இவர்கள் அன்று வாழ்ந்த தரிகாக்களுடைய ஆன்மீக தலைவர்களுடைய கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் வழிகாட்டல்களையும் உலமாக்களுடைய வழிகாட்டல்களையும் பின்பற்றியமையின் காரணமாகத்தான் அவர்களுக்கு உலகிலே பிரித்தானியா போன்ற பிரான்ஸ் போன நாடுகள் கூட அன்று மிகவும் அஞ்சியிருந்தவை இந்த இடத்திலே எடுத்துக்காட்டப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விடயம். இதே போன்று நான் முக்கியமான ஒரு விடயத்தையும் இந்த இடத்திலே நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். இதிலே இருக்கின்ற முக்கியமான விஷயம்தான் நீங்கள் எல்லாரும் அறிந்திருப்பீர்கள் இந்த உமர் முக்தார் பற்றி. உமர் முக்தார் என்பவர் லிபியா நாட்டைச் சேர்ந்த ஒரு சுதந்திர போராட்ட வீரர். உமர் முக்தார் சம்பந்தமாக இன்று பல்வேறு திரைப்படங்கள் வந்திருக்கின்றன, தமிழிலே பல்வேறு நூல்களும் வெளியாகி இருக்கின்றன. உமர் முக்தார் அவர்களை பொறுத்த வரைக்கும் உமர் முக்தார் என்பவர் லிபியா நாட்டின் வடபகுதியிலே இருந்த ஒரு மிக பெரும் ஆலிம். அதே போன்று சமகாலத்திலே அவருடைய காலத்திலே இருந்த மன்னர் தான் ஷேக் சன்னூசி அவர்கள். உமர் முக்தார் அவர்களும் ஷேக் சன்னூசி அவர்களும் குறிப்பாக இவருடைய தரிகாவிலே வாழ்ந்த ஒரு முறைதான் உமர் முக்தார் அவர்கள். உமர் முக்தார் அவர்கள் அந்த காலத்திலே சன்னூசியா என்ற ஒரு தரிகாவை பின்பற்றினார்கள். சன்னூசியா என்பது இன்று இருக்கின்ற சாதுலியா தரிகாவிலே ஒரு பிரான்ச் தான் இன்று இருக்கின்ற சன்னூசியா தரிகா. இன்று லிபியாவிலே இருக்கின்ற மன்னர் குடும்பமும் இந்த தரிகாவை தான் பின்பற்றுகிறார்கள். இவர்கள் செய்த முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால் அந்த காலத்திலே அந்த காலத்திலே இருந்த இத்தாலி நாட்டைச் சேர்ந்த முக்கியமான ஆக்கிரமிப்பாளர்கள் இன்று பிரித்தானியர்கள் எவ்வாறு 1940ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே பல்வேறு நாடுகளையும் ஆக்கிரமித்ததோ அதே போன்றுதான் அந்த காலத்திலே வட ஆப்பிரிக்காவிலே பிரான்சும் இத்தாலியும் ஆக்கிரமித்திருந்தன. இந்த ஆக்கிரமித்த நாடுகளை அவர்கள் தங்களுடைய விடுதலைக்காக இத்தாலி போன்ற நாடுகளை விடுவிக்க வேண்டும் என்று போராடிய முக்கியமான போராட்ட வீரர்களாக இவர்களை குறிப்பிட முடியும். ஷேக் சன்னூசி, அதே போன்று உமர் முக்தார் அவர்கள். உமர் முக்தார் அவர்கள் அன்று சன்னூசியா தரிகாவை பின்பற்றினார்கள். அவர் சம்பந்தமாக உமர் முக்தார் அவர்களை தோற்கடிப்பது பற்றி அன்றைய அரசனாக இருந்த இத்தாலி நாட்டின் மன்னராக இருந்த ஆட்சியாளராக இருந்த பெனிட்டோ முசோலினி அவர்கள் கூறிய ஒரு முக்கியமான ஒரு கருத்து இவ்வாறு அமைந்திருக்கிறது. நாங்கள் பல்வேறு தடவைகள் உமர் முக்தார் அவர்களை தோற்கடிக்க முயற்சி செய்தோம், ஆனால் சகல முயற்சிகளும் தோல்வி அடைந்தன. அதற்குரிய சகல காரணம் என்னவென்று நாங்கள் ஆராய்ந்தோம். பிற்காலத்திலே தேடி பார்த்தோம். அவருடைய போராட்ட வெற்றிக்குரிய காரணம் தரிகாக்களுடைய வழிகாட்டல் தான். அவருடைய வாழ்ந்த சூழல், அவருடைய தரிகாக்கள் எந்த அளவு கை கொடுத்தனவோ அந்த அளவுதான் அவருடைய தரிகாக்களின் வெற்றிகளும் அமைந்திருந்தன என்பதை பற்றி நாங்கள் குறிப்பிடுகிறோம். இதே போன்று இங்கே இடது பக்கத்தில் இருப்பவர் தான் ஷேக் இஸ்ஸதீன் அல் கஸ்ஸாம் அவர்கள். வலது பக்கத்திலே இருப்பவர் தான் ஷேக் பதுருதீன் அல் ஹசனி அவர்கள். இஸ்ஸதீன் அல் கஸ்ஸாம் அவர்களை பற்றி நான் உங்களுக்கு முக்கியமாக சொல்ல வேண்டும். இன்று பலஸ்தீனிலே இஸ்ரேலுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கின்ற ஹமாஸ் என்ற அமைப்பை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இந்த ஹமாஸ் அமைப்பு சரியோ பிழையோ என்பது இரண்டாவது கேள்வி. ஆனால் இஸ்ஸதீன் அல் கஸ்ஸாம் அவர்களுடைய பெயரை பயன்படுத்தித்தான் இன்று ஹமாஸ் அமைப்பிலே இருக்கின்ற ஒரு படைப்பிரிவு, அவர்களுடைய படைப்பிரிவுக்குரிய பெயரை அவர்கள் இஸ்ஸதீன் அல் கஸ்ஸாம் என்று அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இந்த இஸ்ஸதீன் அல் கஸ்ஸாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பார்க்கின்ற பொழுது அவர் மிகவும் ஒரு பிரபலமான போராட்ட வீரராக இருந்தார். அவர் சிரியாவை சேர்ந்தவர், ஒரு காதியாக இருந்தார். அந்த காலத்திலே அவர் செய்த முக்கியமான ஒரு வேலை திட்டம் தான் இஸ்ரேல் அன்றைய நாடு உருவாக்கப்பட இருக்கின்ற நிலையிலே அவர்களுக்கு எதிராக போராட வேண்டும் என்று